கர்த்தாவே உம்முடைய ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று கேட்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைந்ததா சரித்திரமே இல்லை. அவர் முகம் பிரகாசம் அடைந்தது போல உங்களுடைய முகமும் பிரகாசமாக மாறும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, சங்கீதம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். ஒரு சூரியன் முகம் எப்படி பிரகாசிக்கும் பொழுது நாம் எப்படி ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்றதோ அது போல பிரியமானவர்களே, இங்கே கர்த்தருடைய ஒளி நம் மீது பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது வேண்டுகிறதை பார்க்கின்றோம். எங்களுக்கு நன்மை செய்பவர் யார் என்று ஒரு கேள்வியோடு கூட அப்படி நிறைய அநேகர் கேட்பாங்க. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சொந்த குடும்பத்தாலே தள்ளப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் ஓடி 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 எல்லாருக்கும் மறைந்து 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 வாழ்ந்தான். ஆனாலும் கர்த்தர் அவரை உயர்த்தினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உயர்த்தினார். ஏனென்றால் அவருடைய முகம் பிரகாசித்தது அவன் மீது. கர்த்தாவே உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும், ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எங்கே இருள் இருக்கின்றது, எங்கே தடுமாற்றம் இருக்கின்றது, எங்கே பயம் இருக்கின்றது, எங்கே சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை, எங்கே நீங்கள் கவலையோடு உட்கார்ந்து சோர்ந்து போய் இருக்கிறீர்கள், அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தாவே உம்முடைய ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று கேட்கும் பொழுது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கமடைந்ததா சரித்திரமே இல்லை. அவர் முகம் பிரகாசம் அடைந்தது போல உங்களுடைய முகமும் பிரகாசமாக மாறும். பிரியமானவர்களே, ஒரு தம்பதி இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையுடைய வளர்ச்சி அது வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஒரு வயதான பிறகு அந்த குழந்தையின் வளர்ச்சி சரியாக இல்லை என்று எவ்வளவோ முயற்சி செய்து டாக்டரிடத்தெல்லாம் கொண்டு போனாங்க. கடைசியில் அவங்க செஞ்சதெல்லாம் ஒரு நாள் அப்படியே குழந்தைய வச்சுட்டு அங்கே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் உபயோகப்படுத்தின அந்த வார்த்தை, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீதும் எங்கள் பிள்ளையின் மீதும் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி மனதின் ஆழத்திலிருந்து ஜெபித்தார்கள். அவங்க திடீரென்று அந்த மகன் சிலிர்க்க ஆரம்பித்தான். அந்த மகனை தூக்கி எடுத்து சென்று டாக்டரிடத்திலே காண்பிக்கும் பொழுது அவனுடைய உடம்பில் இருந்த எல்லா குறைபாடுகளும் நீங்கி போயிற்று என்று பார்க்கின்றோம். கர்த்தருடைய முகம், கர்த்தருடைய வெளிச்சம், ஒளி பிரகாசிக்க பண்ணும் பொழுது எல்லா குறைகளும் நீங்கி போகும். பிரியமானவர்களே, அது ஒரு வெளிச்சம் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கர்த்தாவே இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பிரகாசமாய் எங்கள் வாழ்க்கையிலே இறங்கும்படியாக பாதுகாத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.